அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுது சொல்லிட்டு பார்ப்போம். சக்தி கணபதி நாடக மன்றம், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த திருப்பனங்காடு, மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த ஆனந்தல், ஆரணி நந்தினி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த நங்கியானந்தல், ஆரணி துளசி நாடக மன்றம், வேலூர் டு கண்ணமங்கலம் அடுத்த கனியம்பாடி என்எஸ்கே நகர், ஆரணி சபரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த பெரிய கல்லந்தல், பூவரசன் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த அரசங்குப்பம், அதாவது பூவரசன் நாடக மன்ற உரிமையாளர் அவருடைய ஊர்லயே நடக்குது, அரசங்குப்பம், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த வண்ணாங்குளம், கண்ணமங்கலம் அடுத்த வண்ணாங்குளம், ஆரணி ராஜா நாடக மன்றம், பரந்தூர் டு வெள்ளகேட் அடுத்த வளத்தூர், காஞ்சிபுரம் அபிராமி நாடக மன்றம், நெமிலி அடுத்த சிறுனமல்லி, செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த இருங்கல், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், திமிரி அடுத்த தாமரைப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த பொய்யானந்தல், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், பிரம்மதேசம் அடுத்த வடையிலுப்பை காலனி, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஊசூர் வெளிக்கடை. ஊசூர் வெளிக்கடையில பாத்தீங்கன்னா எப்பவுமே மயானக்குள்ள அன்னைக்கே நாடகம் வைப்பாங்க. நாடகம் அன்னைக்கு அவங்களுக்கு திருப்தியா கிடைக்கல அப்படிங்கறதுனால மயான கொள்ளையில இருந்து 3வது நாள் இன்னைக்கு நாடக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருஷத்துல அன்னைக்கே தான் நாடகம் வைப்பாங்க. இந்த முறை தான் 3வது நாள் வச்சிருக்காங்க. அவங்க விரும்புற மன்றம் வேணும்னு 3வது நாள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க விரும்புற மன்றங்கள் ஒரு நாள் இல்லைனாலும் இந்த மாதிரி நாள் தள்ளி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த டீம் உங்களுக்கும் டேட் கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கும் பிடிச்ச மன்றம் நீங்க விரும்பின மன்றம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. ஆரணி தனுஷ் நாடக மன்றம், மேச்சேரி கலவை மேச்சேரி அடுத்த ராந்தம் காலனில நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம், வேலூர் அடுத்த விருபாட்சிபுரம். நேத்து நைட் பாத்தீங்கன்னா விருபாட்சிபுரத்துல ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் நடத்தி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம விருபாட்சிபுரத்துல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம். பக்கத்து ஏரியால வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், பாகாயம் அடுத்த இடையஞ்சாத்து, வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த சூகாட்டேரி, எஸ் காட்டேரின்னு சொல்லுவாங்க, சூகாட்டேரி, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், நம்ம கனியம்பாடி அடுத்த கண்ணமங்கலம், கனியம்பாடி அடுத்த சின்ன பாலம்பாக்கம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாகாயம், வேலூர், கனியம்பாடி, கண்ணமங்கலம் இந்த லைன்ல இன்னைக்கு நிறைய டீம், வண்ணாங்குளம், சின்ன பாலம்பாக்கம், இடையஞ்சாத்து, விருபாட்சிபுரம் சொல்லிட்டு நிறைய ஊர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் சரௌண்டிங்ல இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு நல்ல கொண்டாட்டம். நிறைய பேர் அந்த சரௌண்டிங்ல நம்ம எல்லா டீமையும் போய் பார்க்கலாம். யாரெல்லாம் எந்த டீம் பார்க்கலையோ அந்த டீம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் என்ன சொல்றது, ரெகுலரா இப்ப நாடகம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீசன்லாம். நிறைய பேர் நாடகத்தை பார்க்கறதுக்கு தொடர்ந்து தினந்தோறும் போயிட்டு இருப்பீங்க. என்னுடைய எப்பவும் உங்களுக்கான வேறு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பான முறையில போயிட்டு நாடகம் பார்த்துடுவாங்க. பகல்ல டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், நைட்ல டிராவல் பண்றது அதை விட கஷ்டம். ஏன்னா ரோடு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இஷ்டத்துக்கு ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். அது மாதிரி ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட் போட்டுன்னு போங்க. கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு போங்க, ரொம்ப நல்லது. நைட் டைம்ல டிராவல் பண்றோம். நாடகம்ன்றது நம்மளுடைய விருப்பத்துக்கு பாக்குறது, சந்தோஷத்துக்கு பாக்குறது, அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு கலை நிகழ்ச்சி. ஆனா அதையும் தாண்டி நம்மளோட குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்மளோட கை கால்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியும். அதனால நீங்க நாடகத்தை போய் பார்த்துட்டு வர்றது தங்கச்சிக்கு சந்தோஷம்னாலும் உங்க குடும்பத்தை நீங்க ஆரோக்கியமா நல்ல முறையில பாத்துக்கிறது அதை விட எனக்கு சந்தோஷம். அதனால நீங்க நாடக கலை ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய சகோதரர்கள், நீங்க நல்லா இருக்கணும். அதனால நாடகம் பார்க்க போகும்போது ஹெல்மெட் கட்டாயம் போட்டுட்டு போங்க. ரோட்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. நைட் டைம்ல ஹெவி ஸ்பீட்ல போகாதீங்க. அவருடைய சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். சொன்னதே சொல்றேன், போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நிறைய குடும்பம் வந்து இதால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்மளுடைய ரிலேஷனை போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறதுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சில போய் நிற்கும் போது தெரியும் அதோட வலியெல்லாம்.
வேற குடும்பங்கள்லாம் கதறும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க சொந்த பந்தத்துல. அதனால சொல்றேன், சேஃப்டியா போயிட்டு வாங்க, அதான் நல்லது. எங்களுடைய கலைஞர்களுக்கும் அதான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் நீங்க வேலையோட ஊருக்கு போகணும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, தினம்தோறும் கண் முழிக்கிறீங்க, உங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க வேன் அரேஞ்ச் பண்றோம் ஒரு டீம்லயும். நீங்க எல்லாம் வேலையோட வந்தீங்கன்னா வேன்லயே வரலாம். சில கலைஞர்கள் இப்ப எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் வேற ஒரு வேலையா வெளியே போயிருக்கேன், நீங்க எல்லாம் வேன்ல போயிடுங்க, நான் பைக்ல 2 வீலர்ல தனியா வரேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த மாதிரி வரலாம். தினந்தோறும் 2 வீலர்ல போகணும்னு நினைக்காதீங்க. காசுக்காக சொல்ல வரல, சேஃப்டி கிடையாது. ஏன்னா நீங்க நைட்ல கண் முழிக்கிறீங்க, பகல்லையும் வீட்டுல ஏதாவது வேலைகள் இருக்கும், சரியா தூங்க மாட்டீங்க. அதனால என்னுடைய உடன்பிறப்புகளாகிய நாடக கலைஞர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த டீம் வேன்ல போங்க. ஏன்னா 10 பேர் சீக்கிரம் வந்துருவாங்க, அந்த ஒருத்தரால லேட் ஆகக்கூடாது. எல்லாருமே சீக்கிரமா வாங்க, ஒத்துமையா கரெக்ட் டைமுக்கு போகலாம். நம்ம எல்லாம் ஒரு 8, 8:30க்கெல்லாம் ஊருக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு ஊர் மக்களும் எதிர்பார்க்கறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு அது ஒண்டிதான். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது டைமோட ஊருக்குள்ள போனோம். அதுக்கு அடுத்துதான் நாடகம் சிறப்பா பண்றது, அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது, அடுத்த ஆண்டு நீங்களே வரணும்னு சொல்றது, அதெல்லாம் அது 2ஆம் பட்சம் தான். முதல்ல நீங்க வேலையோட ஊருக்குள்ள போயிடணும். இது உங்களுடைய சகோதரி அம்முடைய அன்பான வேண்டுகோள். எப்படி நம்ம கலை ரசிகர்களுக்கு ஹெல்மெட் போடணும், பாதுகாப்பா போகணும்னு சொல்லணும், அதே போலதான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்களும் பாதுகாப்பா போகணும். நமக்குன்னு இருக்கிற வேன்ல போங்க, 2 வீலர்ல போகாதீங்க. வேலையோட ஊருக்குள்ள போகணும். ஊர் மக்கள் மனசுல நம்ம பேர் வாங்கணும். எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்முவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்னுடைய வார்த்தையும் கேட்பீங்க அப்படின்னு நம்பிதான் தினம்தோறும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி. ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்ற கருத்துக்களை எடுத்துக்க போறது கிடையாது. ஒரு சிலருக்கு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பாப்பா சொல்றாங்க, நம்ம அக்கா சொல்றாங்கன்னு எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் எதுக்கு இவங்க தேவையில்லாம பேசுறாங்கன்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சிடாது இல்ல. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பிடிச்சிருமா? எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்குமா? இல்ல எல்லாருக்கும் பழைய சோறு பிடிக்குமா? ஒவ்வொருத்தருக்கு ஒண்ணு பிடிக்கும். அம்மா அக்கா பேசுறது யாருக்கு பிடிக்குதுன்னு தெரியல, யாருக்கு பிடிக்கலன்னு தெரியல. இருந்தாலும் பிடிக்கிறவங்களுக்காக நான் பேசுறேன். நான் சொல்ற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எடுத்துக்கோங்க. பிடிக்கலனால என்னை திட்டிடாதீங்க, ஏன்னா எனக்கு தாங்காது, ரொம்ப கஷ்டப்படுவேன். சின்ன மனசு, வாய் தான் கொஞ்சம் பெருசா, நான் மனசு ரொம்ப சின்ன மனசு. அதனால திட்டிடாதீங்க உங்க சகோதரிய. எப்பவுமே உங்க சகோதரி அம்முவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.